அதை பற்றி எதாவது பேசு. சும்மா மொழிச்சுனே எடுப்பா. அப்போ இன்னைக்கு தெற்க உள்ள சூட வராத. வடக்கில் சுடுவாங்க. வளைக்க போக மாட்டாங்கல்ல. தெற்கில் சுடுவாங்க, ஏன்னா மேற்கில் சுடுவாங்க. தெற்க உள்ள சூடையை புரிஞ்சு ரசம் வைக்கணும். அப்படியே மாங்காய் சூட சூப்பராக இருக்குதுமா வச்சுருக்கியா? இதில் குந்துவாலில் பாறை 2 கிலோ 2 நாள் சரிக்கியாச்சு. குந்துவாலில் பழுப்பழ போயில பாறை எப்படி இருக்கு பாறை. வாங்க 600 2 கிலோ. வெளியில் எடுக்கிறது அவங்ககிட்ட வாங்கணும்டா காசை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு வாங்கிட்டு தலைக்கு 500 கொடுத்தா 4 கிலோ மீனை பொறுத்துக்கு வந்துடலாம். உள்ள வேணா அவன் கரெக்ட் பண்ணுவான். அந்த ரொம்ப மோசம் அந்த ஆளு. எந்த ஆளு சொல்ற முஸ்லீம் ஆலையா? அந்த அவன் பெரிய வெறுகு மாதிரி உட்காந்துட்டு கையில் காசு வச்சுக்கிட்டு வெறுகு ஒன்றும் இல்லாமல் தெரியும். நம்மளே காசு இல்லை. நிறைய பேர் இருக்கும், நிறைய பேர் தான் நல்லா இருக்கும். நீ போய் வாங்க, நீங்கள் போய் பிடிச்சிக்கலாமே அவனே ரோட்டில் வழியில். சரி 500 அக்கௌண்ட் போட்டு சம்பளம் கொடுக்காது, எடுத்து கொடுத்துருக்கேன். சோப்பில் வருவாங்க. நேற்று அவர்கிட்ட போலேன்னு சொல்கிறேன்ல, அந்த காசு வாங்கவே போலேன்னு சொன்னேன்ல. இருந்த காசு எல்லாத்தையும் செலவு இருக்கிற புறக்கி இறக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நேற்று. மீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. போனால் கேட்பாரு முடிஞ்சிடுச்சா? நீங்கள் முடிஞ்சால் கொடுத்து தங்க. இந்த பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் எதுவும் பண்ண சொன்னாடா? காலையை போகுது தான். கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டேங்கிற. டக்குன்னு சொல்கிறாரு. இப்படி ரீசார்ஜ் கேட்குறாரு, ஆள் கூட்டிகிட்டு வரணும் கேட்குறாரு. சரி விடு, நான் வாடி சுற்றி பார்த்துட்டு வரேன். நக்கலை தாப்பா தெரியும். ஒரு சிடி எடுத்தால் நக்கலை தான் தெரியுதுண்ணே. ஆர்டருக்கு அனுப்புறது தானே இது. ஒரு காட்டு அதான் அனுப்பியும் போகலையா? எந்த வாழை எடுத்து அதை போட்டு வச்சுரு பாப்பா. ஏண்டா ஏய், அது ஜார்க்கண்ட்